வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 7th மேக்ஸில் டேர்ம் 3ல் பயிற்சி 3.1 5வது சம். முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வரும் கோவைகளை விவரி. அதாவது நம்ம படித்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 4 ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த 4 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க சம்மோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x + 5 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரியா? 2x + 5 ஹோல் ஸ்கொயர். நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருக்கோம். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது x + a × x + b ஃபார்முலா படிச்சிருக்கோம். அப்புறம் a² - b² படிச்சிருக்கோம். சரியா? 4 ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ 4ல் இந்த கொஷினுக்கு எந்த ஃபார்முலா செட் ஆகுதோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்க்குறதுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. சரியா? ஸோ அந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? a² + 2ab + b². சரியா? ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². ஸோ ஃபார்முலாவையும் கொஸ்டினையும் பார்க்கணும். ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது. சரியா? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? ஸோ 2x + 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைம் என்னது? a². ஏக்கு ஸ்கொயர் எடுக்கணும். ஏங்கிறது என்னது இருக்குது? 2x இருக்குது. ஸோ 2x இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ப்ளஸ் ஃபார்முலா எடுத்து என்ன இருக்குது? 2 × a × b. ஸோ 2 பெருக்கல் ஏங்கிறது என்னது? 2x பெருக்கல் பிங்கிறது 5 போட்டாச்சா? ப்ளஸ் கடைசி b². பிங்கிறது என்னது? 5. அப்போ 5க்கு ஸ்கொயர் எடுக்கணும். சரியா? ஸோ இங்கே 2x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஹோல் ஸ்கொயர் என்ன? 2க்கும் ஸ்கொயர் உண்டு, எக்ஸுக்கும் ஸ்கொயர் உண்டு. 2க்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும்? 4. எக்ஸுக்கு ஸ்கொயர் எடுத்தால் x². ப்ளஸ் இங்கே என்ன நம்பர்லாம் இருக்குது? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 2 பெருக்குனா 4, 4 கூட 5 பெருக்குனா 20. ஸோ என்ன இங்கிலீஷ் லெட்டர் என்ன இருக்குது? எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 20x ப்ளஸ் கடைசி டைம் 5². 5² என்ன? 5 × 5. ஸோ 5 25. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா b - 7 ஹோல் ஸ்கொயர். சரி, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. போன டைமில் ப்ளஸ் இருந்துச்சு போன சம்மில், இந்த டைமில் மைனஸ் இருக்குது. அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² - 2ab + b². a² - 2ab + b². சரியா? ஸோ கொஸ்டினில் b - 7 இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் a - b இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஏக்கு பதிலாக பின்னு இருக்குது. b இருக்க இடத்துல 7 இருக்குது. ஸோ a இருக்க இடத்துல b இருக்குது, b இருக்க இடத்துல 7 இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிடலாமா? b - 7 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைம் என்னது? a². ஏங்கிறது நமக்கு என்ன இருக்குது? பின்னு இருக்குது. அப்போ பிக்கு ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலாவில் எடுத்து என்ன இருக்குது? 2ab. ஸோ 2 × ஏங்கிறது என்னது? ஏங்கிறது b × பிங்கிறது 7 ப்ளஸ் அடுத்து b². பிங்கிறது என்னது? 7. அப்போ 7க்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்கு ஸ்கொயர் எடுத்தால் b². இங்கே நம்பர் என்னலாம் இருக்குது? ஒரு 2 இருக்குது, ஒரு 7 இருக்குது. 2 7 பெருக்குனா 14. ஸோ முன்னாடி மைனஸ் இருக்கிறனால -14 இன்ட்டு என்ன இருக்குது? லெட்டர் b மட்டும் இருக்குது. ஸோ இன்ட்டு b 14b ப்ளஸ் கடைசி டைம் என்னது? 7². 7²னா 7 × 7. 7 7 பெருக்குனா 49. அடுத்து மூணாவது சம். மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா mn + 3p ஹோல் ஸ்கொயர். mn + 3p ஹோல் ஸ்கொயர். இது பார்க்க என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கிறோம். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b².
சரியா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? ஏ இருக்க வேண்டிய இடத்துல mn இருக்குது. பி இருக்க வேண்டிய இடத்துல 3p இருக்குது. பி இருக்க வேண்டிய இடத்துல 3p இருக்குது. சரியா? ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? mn ப்ளஸ் 3b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைம் என்னது? ஏ ஸ்கொயர். ஏக்கு ஸ்கொயர் எடுக்கணும். ஏங்கிறது என்னது? m இன்ட்டு n. ஸோ mn ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து எனக்கு ஃபார்முலா 2ab. ஸோ 2 இன்ட்டு ஏங்கிறது mn ப்ளஸ் பிங்கிறது 3b ப்ளஸ் லாஸ்ட் டைம் என்ன இருக்குது? பி ஸ்கொயர். ஸோ அப்போ பி ஸ்கொயர்னு என்னது? 3bக்கு ஸ்கொயர் எடுக்கணும். 3b ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ அடுத்து ஸ்கொயர் தான் என்ன வரும்? ஒவ்வொரு டேர்முக்கும் ஸ்கொயர் உண்டு. அப்போ எம்முக்கும் ஸ்கொயர் உண்டு, என்னுக்கும் ஸ்கொயர் உண்டு. ஸோ எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் நம்பர் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 3 பேருக்குன்னா 6. அப்புறம் என்ன இருக்குது? mnp. ஸோ mnp அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் அடுத்து இங்கே எனக்கு 3p ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அந்த 3க்கும் ஸ்கொயர் உண்டு, பிக்கும் ஸ்கொயர் உண்டு. 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன? 3 இன்ட்டு 3 9. பிக்கு ஸ்கொயர் எடுத்தால் பி ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ mn ப்ளஸ் 3p ஹோல் ஸ்கொயரோட பெருக்கல் பலன் என்ன கிடச்சிருக்கு? m ஸ்கொயர் n ஸ்கொயர் ப்ளஸ் 6mnp ப்ளஸ் 9p ஸ்கொயர். அடுத்து 4வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா xyz மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ இது பார்க்க என்ன இருக்குன்னா a மைனஸ் b ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ கொஷினையும் ஃபார்முலாயும் பாருங்கள். ஏ இருக்க வேண்டியதில் என்ன இருக்குது? ஏக்கு பதிலாக xyz இருக்குது. அப்போ a ஈக்குவல் டு xyz. b இருக்க வேண்டியதில் என்ன இருக்குது? பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? இப்போ xyz மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் என்னது? ஃபஸ்ட் டைம் ஏ ஸ்கொயர். ஏங்கிறது என்னது? xyz. அப்போ xyz ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். xyz ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து என்ன இருக்குது? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஸோ 2 இன்ட்டு ஏ. ஏங்கிறது என்னது? xyz இன்ட்டு பிங்கிறது என்னது? பிங்கிறது 1 ப்ளஸ் லாஸ்ட் டைம் என்ன? பி ஸ்கொயர். பிங்கிறது இப்போ 1 தான். 1க்கு ஸ்கொயர். சரியா? ஸோ என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் இருந்துச்சுன்னா உள்ள எல்லா டேர்முக்கும் ஸ்கொயர் உண்டு. சரியா? அப்போ எக்ஸுக்கும் ஸ்கொயர் உண்டு, ஒய்க்கும் ஸ்கொயர் உண்டு, இசட்டுக்கும் ஸ்கொயர் உண்டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர். அடுத்த நம்பரை பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 1 பேருக்குன்னா 2 தான். முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2. லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. xyz மட்டும் இருக்கும். இப்போ xyz ப்ளஸ் கடைசி டைம் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் என்ன? 1 இன்ட்டு 1. 1 1 பேருக்குன்னா 1 தானே. ஸோ 1. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ xyz மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரோட பெருக்கல் பலன் என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2xyz ப்ளஸ் 1.